கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, இந்த சங்கீதத்தில் இந்த முதல் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபித்திருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவன் இல்லை என்று மதியேடன் சொல்கிறான். தேவன் இல்லைன்னு சொல்லிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். நெருப்பு கோழி ஓடி போய் மண்ணுக்குள்ளே தன் தலையை பூத்திக்குமா, யாராவது துரத்திக்கிட்டு வந்தா அது நினச்சிக்குமா உலகமே இருண்டு போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அது உடம்பு இவ்வளோ பெருசு இருக்குது, பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான், அது பிடிபட்டுரும். உமக்கு மறைவாக எங்கே போவேன், ஆகாயத்தில் போலானாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர். இருள் என்னை மூடிக்கொள்ளட்டும் என்றாலும் இருளும் உமக்கு வெளிச்சமாக இருக்குது. இருளிலும் உம்மிடத்திலிருந்து நான் மறைந்து கொள்ள முடியல. அந்த இருட்டுக்குள்ளேயும் உங்கள் கண் என்னை நல்லா பார்க்குது. இருட்டுக்குள்ளே கூட கர்த்தர் என்னை பார்க்கிறார். ரோமர் 1:18 படிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்குனா என்ன செய்யும்? தேவனுடைய கோபம் பொங்கி வரும் என்பதை முதல்ல சொல்லிட்டு மேற்கொண்டு 19 25 வரைக்கும். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்தா அவைகளே என்ன சொல்லுது? எனக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அழகான மலரை பார்த்தா, ஐயோ இந்த மலர் எவ்வளோ அருமையாக இருக்குது, அதனுடைய வாசனை எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இயற்கை வளங்களை, மரங்களை, செடிகளை, பள்ளத்தாக்குகளை, மலைகளை, வானங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு உம்முடைய மகிமையை அது வெளிப்படுத்துது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவைகள் எல்லாம் நாம் அல்ல, அதை தேவன் உண்டாக்கினார். நம்மையும் கூட நாம் உண்டாக்கிக்கல, நம்மை அவர் தேவன் உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆகவே தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதியேடனாய் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு அந்த மகிமையை கொடுக்காம, தேவன் படைத்த அவருடைய கரத்தின் கிரியைகள் எதுவும் கடவுள் அல்ல. சூரியனை கும்பிட்றதெல்லாம் தப்பு, சந்திரனை கும்பிட்றது தப்பு. அதே மாதிரி தேவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளும் தேவன் இருக்கும் இடத்தில் வரக்கூடாது. தேவன் மட்டும்தான் அவருடைய இடத்தில் அவரை வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய மனம் என்னும் சிங்காசனத்தில் யார் மட்டும் இருக்க வேண்டுங்க? தேவன் மட்டும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசா ராஜா அப்படி தான் துன்மார்க்கர் மேலே, பாவிகள் மேலே தன் மனசை போட்டான். ஐயோ அவங்கெல்லாம் சுகஜீவிக நல்லா இருக்கிறாங்களேன்னு பார்த்து அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே மனசு விட்டுட்டு சொல்கிறான், நான் விருதாவாகவே என் கைகளை கழுவி சுத்தமாய் நான் ஜீவிக்கிறேன், எல்லாம் வேஸ்ட்டு, விருதானே எனது வேஸ்ட்டு, எல்லாமே சும்மா அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் அவனுக்கு அதை வெளிச்சத்தை காட்டுறார். அந்த துன்மார்க்கர்கள், சுகஜீவிகள், அவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு சர்க்கிளான பாதையில் தள்ளி விடுறாரு. எவனுமே தப்ப முடியலை, எல்லாம் நரகலான பாதாளத்தில் விழுந்து அழுகிறார்கள் அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். ஐயோ ஐயோன்னு அழுகிறி அந்த சர்க்கிளில், அந்த வழுக்கல்ல எவனுமே திரும்பி வர முடியல, தள்ளி விடுறாரு. அவ்வளோதான், எல்லாம் போய் அழியுது. மகனே இது உனக்கு வேணுமான்னு கேட்டார். சொல்கிறா, இல்லைப்பா, எனக்கோ நான் இன்னும் உம்மண்டையில் தான் இருக்கிறேன், எனக்கோ தேவனை அண்டி கொண்டு இருப்பதே நலம். அது மாத்திரம் இல்லை, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேறு யாரும் இல்லை, பூலோகத்திலே உண்மை தவிர வேறு துணையும் எனக்கு
இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு துணை இல்லை. அல்லையிலேயே சொல்லியிருக்கு பார்ப்போம். ஆமாம், பூலோகத்தில் நீரே போதும், பரலோகத்தில் நீர் தான் இருக்கிறீர், நீரே போதும். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே என்ன செய்யாது. ஆமாம், இனிமேல் என்னை வஞ்சிக்க முடியாது, நான் என் தேவனோடு தான் இருப்பேன். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். நீரல்லால் எங்களுக்கு, பாடுங்க பார்ப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. என்ன விஷயம் கரெக்டாக சொல்லுங்க. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாரும் இல்லை, பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. அதான் முடிவை, நல்லா முடிவுக்கு வந்துட்டார். அதான் மனம் திரும்புதல். இப்போ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டான். அதான் சங்கீதம் 37 கூட அதுதான் சொல்லுது. என் மகனே, பாவிகள் மேல் உன் மனதை பொறாமை கொள்ள விடாதே அப்படின்னு சொல்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மிகப்பெரிய அழிவை வச்சிருக்கிறார். பாவிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார், எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார். அதை பார்த்து நீ ஏன் ஏக்க பெருமிச்சு விடுற? அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. நம்மளை விட தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை விட இந்த பூலோகத்தாரை தான் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். ஏன்னா அவங்கக்கிட்ட நல்ல செல்வங்களை கொடுக்குறாரு, சொத்து கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறார், நல்ல திமிராக திரியும்படி அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அதனால தான் அவன் ரொம்ப கொழுப்பெடுத்து ஆடுறான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? எண்ணி எண்ணி தர்றாரு. அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். ஆமாம், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும்போது தாராளமாய் இருந்தாலுமே கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் எப்படி வாழணும், அறிவோடு வாழணும், சிக்கனமாக வாழணும். சீக்கிரமாக ஆசீர்வாதம் சீக்கிரமாக போயிடும். ஆனால் கைப்பாடாய் சேர்த்தது தான் நிலைத்திருக்கும். அலையிலேயே சொல்லுங்கள். அப்போ ரட்சிப்பு ஆசீர்வாதம் இலவசமாக வந்தது. உலகத்தின் ஆசீர்வாத செல்வங்கள் வரும்போது அது கைப்பாடாக தான் சேருது. ஏன் தெரியுமா? அதனுடைய அருமை உனக்கு தெரியணும். அதனுடைய அருமையை நீ உன் பிள்ளை குட்டிகளுக்கு சொல்லித்தரணும். அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அது தாராளமாக கிடச்சிதுன்னா உங்கள் மனசு என்ன செய்யும்? பேயா அது மேலே அலைஞ்சு, அப்புறம் அது கிடைக்கலன்னா மறுபடியும் நீங்கள் பேயாவே மாறிடுவீங்க. மாறி பலவிதமான பாவங்களை செஞ்சு பணத்துக்காக இந்த உலகத்தில் என்ன வேணால் செய்வீங்க. அந்த மாதிரி போயிடுவீங்க. அது மாதிரி போகக்கூடாது. இருந்தாலும் அல்லேலூயா, இல்லைனாலும் அல்லேலூயா. அப்படி வாழ தான் தேவன் நம்மை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தரோம். காசு இருக்குதுன்னு அள்ளி கொடுத்துட்றோமா? இல்லை இல்லை, அளந்து தான் கொடுக்குறோம். ஏன்னா அவன் நிதானமாய் கால் எடுத்து வைக்கட்டு இந்த உலகத்தில். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். அது நல்லது என்று நமக்கு தெரியுதில்லை. அதுதான் 28ஆம் வசனத்தை படிங்க. அதுலேயே ரோமர் 28. இப்படி அவங்க தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு தராமல் போனபடியினால் என்ன ஆயிடுச்சு? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவ்வளவுதான். இப்போ தேவனை என்ன பண்ணிட்டாருங்க? அவர்களுக்கு கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. கேடுனா கெட்டு ஒளிஞ்சு போட அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். சோத்திரம். ஏன்? தேவனுக்குரிய இடத்தை அவர்களுக்கு தரல. அப்போது போ, கெட்டுப்போ, எல்லாத்தையும் பெற்று அனுபவிச்சுக்கோ, எப்படி போய் சேர்ற இடம் நரகம், எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கோ, போய் சேர்ந்து விட்டுருவார். அப்போது அதனால் என்ன நடக்குது? அதிலிருந்து கீழே படிங்க. அந்த வசனத்திலிருந்து கீழே 29 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமீன். சொல்லிருங்க பார்ப்போம். அப்போ ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்கள் எதற்கு பாத்திரர்கள்? மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த அந்த நீதியுள்ள தீர்ப்பை இவர்கள் அறிந்திருந்தும்
அவைகளை தாங்களே செய்கிறதும் இல்லாமல் அப்படி செய்கிறவர் பிள்ளைகள் மேலே தான் அவங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவை சோத்திரம். ஆகவே தேவனை உண்மையாய் அறிந்து மனதார அவருக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் முதலிடம் வைத்து அவருக்கு பிரியமானவர்களை செய்கிற பிள்ளைகளுடைய சவகாசங்களை விட இவர்களுக்கு இந்த மரணத்தின் பாதையிலே போகிற உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களிடத்துல அவர்கள் போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் என்னது? கேடான சிந்தை. இந்த கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை என்ன செஞ்சிட்டாராம்? ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதனால தான் அப்படி போயிட்டுருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி மாதிரி ஒப்பு கொடுத்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி நிதானிங்க. உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க? சிந்திச்சு பாருங்கள். சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் துரோகத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுவர்களுமாய், அவதூறு செய்கிறவர்களுமாய், தேவ பயங்கரமாய், துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் மனசு அப்படி தான் பண்ணுது அப்படின்னா நீங்கள் உங்களை சிந்திச்சு பாருங்கள். தேவனே உங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அதன் வழி மரணத்தின் வழி, அதனுடைய முடிவு மரணம், அழிவு. அதனால் சோத்திரம். தேவ பிள்ளைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய செய்கைகளை மாற்றி கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வழிகளை ஆசீர்வதிப்பார். சரி, 2வது வசனம் சங்கீதத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 2வது வசனத்தில் என்ன சொல்லுது? நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாய தீர்ப்பு செய்வார். அப்படி கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நியமிக்கப்பட்ட காலத்தில், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அதினதின் காலத்தில் அதினதின் காரியம் நேர்த்தியாய் நடக்கும். அதனால் நியமிக்கப்பட்ட காலத்தில் அவருடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பை அவர் செலுத்துவார். அன்னைக்கு யாருமே தப்ப முடியாது. என்ன சொல்கிறாரு? பிறருக்குண்டான எதையுமே நீங்கள் இச்சிக்காதீங்க. அவனவன் தன் சொந்த மனைவியோடு இருங்க, அவள் தன் சொந்த புருஷனோடு இருங்க. நீங்கள் அவனவன் தன்னுடைய சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க, அவனவன் தன்னுடைய சொந்த பணத்தில் வாழுங்க. பிறருடைய பணத்தை இச்சிக்காதீங்க, பிறனுடைய வீட்டை இச்சிக்காதீங்க. பிறனுக்குண்டான யாது ஒன்றையும் உங்களுடையதாக சொந்தமாக ஏற்றுக்கொள்ளாதீங்க. அல்லையிலே சொல்லுங்க. உங்களுடைய எல்லையை தாண்டி உங்களுடைய வரம்பு மீறி எதையும் போய் உரிமை பாராட்டாதிருங்க. தேவன் உங்களுக்கு எதை உங்களுடைய கைகளிலே உங்களுதுன்னு கொடுத்தாரோ அதை மட்டும் கொண்டாடுங்கள். அல்லையிலே சொல்லுவோமா? அதில் மாத்திரம் சந்தோஷத்தை வைங்க, மனசை சந்தோஷம் வைங்க. அதில் அமைதி இருக்கும் பாருங்க. அது அமைதி கடல் உங்கள் இருதயத்தை நிரப்பும். அடுத்த வீட்டை பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அடிக்கடி பேசிகிட்டு இருக்கவங்களை பாருங்கள். அவங்க இருதயம் கொந்தளிக்கும். துன்மார்க்கருடைய இருதயம் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கும். அந்த பேராசை நமக்கு வேண்டாங்க. நமக்கு உண்டானதை தேவன் நமக்கு கொடுத்ததை நம்ம சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அல்லையிலே சொல்லுங்க. ஆமேன். அப்போ யதார்த்தமாய் அவருடைய நியாய தீர்ப்பு வரும். அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கோவையில் ஒரு வாலிப பையன் இருந்தான். அவனை டிவியில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 6 வயசு குழந்தை விளையாடிட்டு இருந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய கற்பழிச்சிட்டான். பிறகு அந்த குழந்தைய கொன்னுட்டான். அவன் பிடிபட்ட உடனே அவனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அவனை டிவியில் எல்லா பக்கம் காட்டுறாங்க. அப்போது உலகம் முழுவதும் என்ன சத்தம் வருது தெரியுமா? இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுங்க, நீதிமன்றத்தில் இவனுக்கு என்ன செய்யுங்க, அதிகபட்ச தண்டனையை கொடுங்கள் என்று உலகமே பதறி சொல்லுது. இவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்கன்னு. சரின்னா அவங்க அப்பா அம்மாட்டு போய் கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வயசானவங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பையன்தான், அவனை கொன்னுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன்தான் அவனை என்ன செய்யுங்க, கொன்னுருங்க. இந்த தவறு செய்தவன் என் பையனாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அவனை கொன்னுருங்கன்ட்டாங்க. அப்போ இது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பு யதார்த்தமாக இருக்கிறது என்றால் அவர் செய்கிற காரியம் அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். தேவன் ஒரு நியாய தீர்ப்பு செய்தால் அந்த நியாய தீர்ப்பு யாரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? நம்மளும் அதை ஏற்றுக்கொள்வோம்.
மரண தண்டனை கொடுக்கும்போது பாருங்கள், முதல்ல அவனுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சி நீ குற்றவாளி தானேங்கிறத இப்படி செய்தா என்பதை அவனுக்கு உணர்த்தி, ஆமாம் நான் குற்றவாளின்னு அவனை ஒத்துக்க சம்மதிக்க வைக்கிறதுல அவனுக்கே முதலே தெரியும். ஆனால் முதல்ல அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வான், நானும் தப்பு பண்ணல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனால் ஸ்தோத்திரம், அதை முறைப்படி துப்பறிந்து ஆராய்ந்து அவன் செய்த காரியத்தை அவனுக்கு முன்னாக படம் போட்டு காட்டிடுவாங்க போலீஸ்காரங்க, துப்பறியும் அந்த நிபுணர்கள். எல்லாத்தையும் முடியிலிருந்து எல்லாத்தையும் அவனுடைய ரத்தத்தில் செமனில் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக காட்டி நீ குற்றவாளின்னு நிரூபித்து காட்டிடுவாங்க இல்லைங்களா? தப்பிக்கவே முடியாது. அப்போ உலகமும் என்ன செய்யும், அவனை தப்ப விடாது, நீதிமன்றம் தப்ப விடாது, உலகம் யாருமே தப்ப விட மாட்டாங்க. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அருமையானவைகள்னு எழுதியிருக்குது. அவர் யாரையும் பிடிச்சி அநியாயமாக அடித்து போடுறதில்லை, அவர் உடனே தண்டனையும் தர்றதில்லை. ஆனால் அவர் கொடுக்கும்போது அவர் கொடுக்குற தண்டனை என்ன செய்யும், உலகமே அது ஏற்றுக்கொள்ளும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம், உலகமே அங்கீகரிக்கும், அப்படி தான் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பங்களாதேசத்தில் ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி வெடிச்சுது. அவங்க அந்த தேசத்தில் இருக்கிற பங்களாதேசத்தினுடைய அதிபர் அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, உயிர் தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே ஓடியாந்து இங்கே ஒண்டிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே பயங்கர மக்கள் புரட்சி, எல்லாம் நெருப்பு வச்சு எரித்து அரண்மனையெல்லாம் சட்டசபைகளெல்லாம் எரித்து சாம்பலாக்குறாங்க மக்கள். அப்போது ஒரு நாள் வரும், ஆனால் ஒரு நாள் என்ன செய்யும், மக்கள் சரியான நியாய தீர்ப்பை கொடுக்கும்போது அது எல்லாருமே சொல்லுவாங்க இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமீன். அதுதான் தேவன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பும் மகேசன் தீர்ப்பும் ஒன்றாக இருக்கும். அதுதான் யதார்த்தமாய் அவர் நியாயம் தீர்க்கிறவர். அடுத்தது 3ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துவேன். ஆண்டவர் இப்போ நேரடியாக பேசுகிறாரு. பூமியானது என்னுடைய நியாய தீர்ப்பு வர்றதுனால எல்லா மக்களும் கரைஞ்சு போகிறாங்க, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துவேன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். சோதம் கொமாரா அழிக்கப்படும் போது கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல போய் சொல்கிறார், என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு இதை மறைப்பனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே போய் அவனுக்கு அது சொல்கிறார். அவன் அதை கேட்குறான். கேட்டுட்டு அவனுக்குள்ள பயம், சோதம் கொமாராவா, ஐயோ அங்கே எங்கள் அண்ணன் பையன் இருக்கிறானே, எங்கள் அண்ணன் மகன் அங்கே இருக்கிறானே, லோத்து இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்காக ப்ரேயர் பண்ணுறார். ஆண்டவரே 50 பேர் இருந்தால், நீதிமான்கள் 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 45 பேர் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறேனே, பேசு. 30 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறேனே. தாழ்மையாக ஒவ்வொரு முறையும் அப்படியே பணிஞ்சு ஆண்டவரே ஒரு 20 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன். அப்புறம் 10 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்தருளி போயிட்டார். அப்போ இவன் என்ன பேச வரான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனை காப்பாற்றுறதுக்காக மன்றாடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அல்லையிலே சொல்லுவோமா? சரி. அதே மாதிரியே ஆதியாகமம் 19 வாசிக்கிறோம். அங்கே போய் ஆபிரகாமுடைய அண்ணன் மகனை காப்பாற்றுறாரு. அவன் தாமதிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில் ஓடுறார். ஓடி அந்த தேவன் அவர்களை அங்கே வெளியே கொண்டு போய் அவர்களை இங்கிருந்து ஓடுங்க, வெளியே ஓடி போயிருங்கன்னு சொல்கிறார். ஆதியாகமம் 19:22 சொல்லும்போது, தீவிரமாய் அங்கே இருந்து ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் தீரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஏன் செய்யக்கூடாது? உனக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணிக்கிட்டான், ஆபிரகாம் வேண்டிக்கிட்டான், அதனால் நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ இருந்து தப்பிச்சு போயிரு, அவனுக்காக தான் உன்னை நான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நீ போய் சேரும் வரையிலும் நான் இங்கே ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போ அப்படின்னாரு. அதே மாதிரி அவனை தப்பிச்சு விட்டார். லோத்துனுடைய மனைவி மட்டும் பின்னிட்டு பார்க்காதுன்னு சொன்னார். லோத்துனுடைய மனைவி மட்டும் பின்னிட்டு பார்த்தவ உப்பு தூணாகிட்டான். இன்றைக்கி வரைக்கும் அங்கே நிற்கிறான்னு சொல்கிறாங்க. உப்பு தூண் அப்படியே நிற்கிது லோத்துனுடைய மனைவி. அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுன்னு சொன்னார், கடைசி காலத்தில் இது மாதிரி நடக்கும். நீங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு நீங்கள் விலகி ஓட வேண்டும். நீங்கள் பின்னிட்டு பாராமல் ஓடுனா ஓடணும், பின்னிட்டும் பார்க்கக்கூடாது, நின்று போயிடுவீங்க. நீங்கள் அந்த அழிவின் பாதையில் இருக்கிற ஜனங்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னா விலகிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அழியிலே சொல்லுவோமா? சரி. அது அடுத்தது சங்கீதம் 11ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்?
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குளிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவைகளை நோக்கி இருக்கிறது. ஆமென். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அப்புறம் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பார்த்தீங்களா? அப்போ அஸ்திபாரம் எல்லாம் அசையுது, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமானே அசையும் போது பாவி நீ எங்கே போகிறாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. துன்மார்க்கருக்கு என்ன கொடுக்கிறாராம்? அவருடைய கோபாக்கினின் பாத்திரத்தின் குடிக்கும் பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை குடிச்சிட்டு அவங்கெல்லாம் மரணத்துக்கு ஏதுவாய் அவர்களை தள்ளி விடுறாரு. அதனால் ஸ்தோத்திரம். இது சங்கீதம் இப்போ படிங்க. சங்கீதம் 75 4ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். வீம்பு பேசாதீங்க. அப்புறம் துன்மார்க்கத்தினால உங்களுடைய கொம்பை உயர்த்தாதீங்க. உங்களுக்கு பலன் இருக்குதுன்னு உங்கள் கொம்பை உயர்த்தி காட்டாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு? இருமாப்புள்ளவர்களாய் உங்களுடைய கழுத்தை உடையவர்களாய் பேசாதீங்க. ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும், உங்களிடத்துலேருந்து வராது. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அதனால் அடங்குங்கன்னு சொல்கிறாரு. தேவனே நியாயாதிபதி. அவர் ஒருவனை தாழ்த்துகிறவர், ஒருவனை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. அவருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள், பயப்படுங்க. அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் 8ஆம் வசனம் படிச்சிருங்க. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறாய். பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். ஆமேன். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து அவர் அதை வார்க்கிறார். கலங்கி பொங்குகிற மதுபான பாத்திரம். மதுபானமே குடிக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் கையிலேயே மதுபான பாத்திரம் இருக்குது, பாட்டில் இருக்குது. அல்லேலூயா. மதுபான பாத்திரத்தை வைத்திருக்கிறார். கலங்கி பொங்குகிற மதுபான பாத்திரம் எதுக்குன்னா, பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதனுடைய வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி கொள்ளுவாங்க? உயிரோடே வச்சு கொள்கிறாங்கல்ல, உயிரோடைய கல்லில் அடித்து கொள்கிறாங்கல்ல, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, கையுக்கு கை வெட்டுறாங்கல்ல. அப்போ உயிரோடு அவங்கள அடித்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள அந்த உறுப்புகளை எடுப்பாங்கல்ல, எப்படி இருக்கும்? அந்த சமயத்தில் இந்த மாதிரி பொங்கி வழிகிற அந்த 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 மதுபானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அப்படி குடிக்கும்போது அவங்க அந்த வேதனையை கொஞ்சம் மறக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அது அவங்க அந்த பொங்கி வழுகிற அந்த அந்த மதுபானத்தை அவர்கள் குடிக்கும்போது குடிச்சிட்டு அதுக்காக என்ன செய்வாங்க? அதை உறிஞ்சி குடிப்பாங்க. முதல்ல சாராயத்தை குடிக்கிறவன் முதல்ல எப்படி குடிக்கிறான்? அப்படி வாயில் வச்சோன்னா எப்படிங்கிறான், துளுக்கிறான். ஏன்னா கசப்பு கலந்த ஒரு காடி மாதிரி இருக்குது அது. ஆனால் கடைசியில் போக போக அது அவனுக்கு ஒட்டிக்குது, அப்புறம் விடமாட்டேங்கிறான். அப்புறம் பாட்டிலில் கடைசி ஒரு சொட்டு கூட விடாமல் உறிஞ்சி குடிக்கிறான். அப்போ சோத்திரம். இது மாதிரி அந்த கேடான சிந்தைகளுக்கு அவர்களை தங்களை முழுசுமாக தள்ளிவிட்டு அப்படியே கெட்டு அழிஞ்சு போகும்படி அப்படியே விட்டுறாரு கர்த்தர். அதான் அருமையான தேவப்பிள்ளைகளை, அந்த கலப்புள்ள அந்த மதுபானம், பொங்கி வழிகிற மதுபானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து ஏசாயா புஸ்தகம் 51:17-20 17 வரைக்கும் படிங்க. எலும்பு எலும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்கச் செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி கொடுத்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவனை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்?
பால்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானைப் போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். எந்த குமாரத்தி? எருசலேம் குமாரத்தி மேல் அவர் கொடுக்குறாரு. எருசலேம் தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எருசலேமுக்கே என்ன செய்யுது? மதுபானம் கொடுக்குறார். அப்போ குடிச்சிட்டு உன்னை இனி நடத்துவார் ஒருவரும் இல்லாமல் இருப்ப, உன்னை காப்பாற்றுகிறவர்கள், உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்குகிறவர்கள், உனக்கு ஆதரவு செயல்களோட ஒருத்தரும் இல்லாமல் போவாங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ பரிதபிக்கப்பட்டவளாக இருப்ப, அப்புறம் பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் உனக்கு வந்து சேரும், உன்னை ஆறுதல் செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் போவாங்க, உன் குமாரர்கள் மூர்ச்சித்து விழுவாங்க, அப்புறம் வலையிலே சிக்கப்பட்ட கலைமானை போல மாட்டிக்கொண்டு இருப்ப, உன் வீதிகளில் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவளாய் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சோத்திரம் இதெல்லாம் வந்து ஆபத்தை நமக்கு கொடுக்குற எச்சரிப்பு கொடுக்குறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பு கண்டிப்பாக வேணும். இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதில் போய் கிட்ட நின்று பார்த்தீங்கன்னாவே சொல்லி ஒரு மண்டையோடு போட்டு அதில் இப்படி எலும்பு போட்டிருக்கோம். நான் கூட பைபிளில் சில எச்சரிப்புன்னு வர இடத்துலலாம் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்குவேன், ஒரு மண்டையோடு போட்டு அதில் கை அப்படி போட்டு வச்சுக்குவேன், எச்சரிக்கை, இதெல்லாம் எச்சரிக்கை அப்படின்னு. ஆசீர்வாதம் அப்படியே பிரகாசம் வெளிச்சம், வசன வெளிச்சம் கிடச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சிலுவை போட்டு அந்த சிலுவை இப்படி பிரகாசிக்கிற சிலுவை மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு வச்சுக்குவேன். அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அப்படியே மிளிரும். ஆமாம், சில வசனங்களை பார்த்தால் நம்ம எச்சரிப்பு அடைய வேண்டும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இவ்விதமாக எருசலேம் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக எச்சரிப்பை அடையும்படியாக இந்த உறிஞ்சி குடிக்கும்படியான இந்த வண்டல் நிறைந்த மதுபானம் கோப்பை அவளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் என்னது? தத்தளிப்பின் பாத்திரம். வண்டல்களை உறிஞ்சி குடிக்கின்றாய். கேடான சிந்தைக்கு தேவன் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதனுடைய முடிவு என்னது? மரணம்தான். உன்னை தப்புவிப்பார் யாரும் இல்லை. உன்னை காப்பாற்றுறவங்க, அரவணைக்கிறவங்க, ஆறுதல் செய்கிறவங்க கூட உன்னைக்குமே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். நமக்கு நிச்சயமாக இதை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இருக்கும்போது சோத்திரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 23:30-35 வரைக்கும் படிச்சிருங்க. நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய், ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் சகோதரியினுடைய ஆழமும் அகலமுமானதும் நிறைய வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமும் ஆவாய். சமாரியா என்னும் உன் சகோதரனுடைய பாத்திரமாயிருக்கிற பிரமிப்பும் பால்கடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய். நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறிக்கொள்வாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதை நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சமாரியர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த மதுபானம் சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்தாச்சு. சமாரியர்கள்னு சொன்னாவே அது பரிசுத்தமான ஒரு இஸ்ரவேல் கூட்டத்தை இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த சமாரியர்கள் புறஜாதிகளோடு கூட போய் அவங்க அவங்களுடைய பெண்களை கொல்வதும் மாப்பிள்ளைகளை கொடுப்பதுமா இப்படி பரிமாற்றங்களை பண்ணி ஒரு பரிசுத்தமான தேவன் படைத்திருக்கிற அந்த ஜாதி ஜனத்துக்குள்ள கலப்புகளை ஏற்படுத்தி கஜாமுஜான்னு ஆகி போச்சு. அவங்க அந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றுட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே விக்கிரகத்தை சாமி கும்பிட்றதுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே பிள்ளைங்க கடவுளை கும்பிட்றதுக்கு இங்கேயும் வராங்க. மக்கள் தாறுமாறாய் போகிறார்கள். அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் ஒரு சந்ததி அது கர்த்தரை சேவிக்கும். அந்த சந்ததி கிறிஸ்து என்கின்ற ஒரு பரிசுத்த சந்ததி வர வேண்டும். அல்லேலூயா. அதனால் நீ உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய குழந்தைகளையும் நீ என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக காத்துக்கோ. அவங்க மேலே எந்த ஒரு அசூசி படாதபடி பார்த்துக்கோ அப்படின்னு தேவன் வச்சா, இந்த சமாரியர் போய் தாறுமாறாய் தங்களுடைய
கூட்டத்தையே பாழாக்கிட்டாங்க. அதனால தான் அவங்கள தனியாக பிரித்து வச்சு அவர்களுக்கு பேர் சமாரியர்கள்னு பேர் வச்சாங்க. சமாரியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அருவருப்பான ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் இந்த இஸ்ரவேலும் அப்படி மாறிப்போச்சு, எருசலேமும் அப்படி மாறிப்போச்சு. இப்போ என்ன செய்யுது, அப்போ சமாரியர்களாகிய அவனுடைய சகோதரி அவளுடைய கையிலிருந்து அந்த போதை பாத்திரத்தை, மது பாத்திரத்தை வாங்கி உனக்கு நான் கொடுக்குறேன், நீ குடி அப்படிங்கிறார். உன் கையில், அவள் கையிலேருந்து நீ வாங்கிக்கோ, குடி, அது நல்ல பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம், ஆழமான பாத்திரம், நிறைய குடி, அதே மாதிரி உனக்கும் வரட்டும், போய் சேருங்க எல்லாம் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னத்தினால அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்கிறாரு 35ஆம் வசனத்தில், ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பாக தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனத்தையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவப்பிள்ளைகளே, இவ்விதமாக இந்த ஜனம் தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டார்கள். ஒருவேளை இந்த மாத கடைசியில் நாம் இருக்கிறோம், நாமும் ஏதாச்சும் இந்த உலகத்தின் மக்கள் மாதிரி அப்படியே போய் அப்படியே மந்தமாக போய் கடவுளுக்கு இருக்கிற இடத்த கடவுளுக்கு கொடுக்காம தேவனை மறந்து ஜீவித்து கொண்டிருந்தால் அப்படியே உங்களுக்கு தெரியாமையே கூட இருக்கலாம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பாருங்கள், உங்கள் மனதை ஆண்டவரிடத்தில் திருப்புங்கள் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, பிரசங்கி புஸ்தகம் எடுங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் அவர் சொல்கிறாரு, ஞானி நானி இதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் ஆராய்ந்து பார்ப்பதற்காக என் மனதை நான் விட்டு கொடுத்தேன். தாராளமாக மதுபானம் பண்ணுறது, தாராளமாக பெண்கள் கிட்ட போகிறது, அந்த மாதிரியெல்லாம் போனேன். அப்போது கடைசியில் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன் படிங்க இப்போ 26. கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சத்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். கன்னினா கன்னி வெடி, கால் வச்ச இடமெல்லாம் கன்னி வெடியாக இருக்குதுல்ல, வெடிக்குதில்ல. சில இடம் மிருகங்களுக்கு கன்னி வச்சுருப்பாங்க, அது கால் வச்சுன்னா அந்த முள்ளு மாதிரி வந்துடும், அப்படியே பிடிச்சிக்கும், அதையே மிருகங்கள் மாட்டிக்கும். அதே மாதிரி கன்னிகளும் வளைகளையும் உடைய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளையும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளாலே பிடிபடுவான். சோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தரால் சபிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதில் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லுது, அந்த வலையில் விழுந்துருவான். அப்போது இங்கே சொல்கிறாரு, காரியம் இப்படி இருக்கிறது என்று நான் ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணினேன், இதோ இதை நான் கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்கிறார். இன்னொரு காரியம் சொல்கிறாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளும் ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, பெண் என்பவள், ஒரு சகோதரி சொன்னாங்க, பெண்ணுனா பேய் தாங்க, பேய் அப்படின்னாங்க. ஒரு பெண் என்றால் அவள் பேய். கோச்சுக்காதீங்க, பெண்கள் நிறையா பேர், நீங்கள் தான் எனக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆனால் இதில் வேதத்தில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்போது சாலமோன் ராஜா தன் மனதை தாராளமாக எப்படி மதுபானத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அது மாதிரி பெண்கள் விஷயத்திலும் தாராளமாக விட்டு கொடுத்தாரு. 1000 மனைவிகள் சாலமோன் ராஜாவுக்கு இருந்துச்சு. ஆனால் சொல்கிறாரு, அதில் ஒரு பெண்ணை கூட நான் என்ன செய்ய முடியல, போதும், இவள் சரியான பெண், இவள் என் ஆத்மாவுக்கு இவள் பரிபூரணமானவள், சரியானவள் என்று எவளையும் என்னால் ஏற்றுக்க முடியவில்லை. என் மனம் அவள் நிமித்தம் திருப்தி அடையவில்லை. கொஞ்சம் புருஷன் அந்த பக்கம் போயிட்டா போதும், அவள் வேறு பக்கம் போயிடுறா. முழுசாக எனக்கென்றே
தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு பெண்ணை கூட என் வாழ்க்கையில் நான் காண முடியவில்லை. எவ்வளோ பரிதாபம் பாருங்க. அதான் சொல்கிறார் அவர் ஞானி, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கூட நான் பார்த்துட்டேன், ஒரு பெண்ணை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அப்போது அடுத்த வசனம் அங்கே சொல்கிறாரு, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணை அதாவது எதில் வச்சுட்டாங்கன்னு சொன்னால், ஒரு போதைப் பொருள், சாராயம், மதுபானம் இருக்குல்ல, ஆசைக்கு இருக்கிற ஒரு பொருள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அந்த லிஸ்ட்டில் அதை வச்சு விட்டுட்டாங்க. அதுக்கு தான் ஒரு பெண்ணின் மேல் இருக்கிற ஆசையினால் அந்த போதையில் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்களெல்லாம் தவிடுபடியாக போச்சு. பேரரசர்களெல்லாம் அழிஞ்சு போனாங்க, ராஜ்யங்கள் அழிஞ்சு போயிருக்குது, அந்த மாதிரி போயிருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு போதை, மயக்கத்துக்குரிய ஒரு காரியம் அப்படின்னு போகுது. அதனால தான் ஒரு பெண்ணின் நிமித்தம் ஒரு ஆண் தன்னை பாதுகாப்பாக திருப்தியாக உணர்ந்து தன்னை வாழ முடியல. ஆபிரகாம் கூட எகிப்துக்கு போகும்போது தன்னுடைய மனைவி அழகுள்ளவள் என்று கண்டு அங்கே இருக்கிறவர்கள் என்னை கொன்று போட்டு உன்னை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி பயந்து, நீ என் சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியே சொல்லிட்டான். பார்வோன் ராஜாவே கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் மனசு பரவ வைக்குது. 1000 ஆண்களுக்குள்ளே ஒரு புருஷனை கூட கண்டுபிடிச்சிடலாம். அவன் நமக்கு மெய்காப்பாளனாய், போதுமானவனாய், பாதுகாவலனாய் வந்துடுவான். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஆபத்தானவளாய் தான் இருக்கிறாள். ஆனால் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஸ்தோத்திரம். அதனால் 1000 பேரை நம்ம தேடி போய் பரிச்சை பார்த்து சாலமோன் மாதிரி அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெண் என்பவள் அப்படி தான் இருப்பா. அவள் மேலே நம்ம ஒன்றும் பெரிய அதிகாரம் எடுத்து அவளை அரசாட்சி பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அவள் எப்படி இருந்தால் என்ன, நம்ம அவள் மேலே அன்பு கூறுவோம். அவள் அன்புக்கு அடிமையாவாள். உன்னை விட வேறொருவன் அன்பு கூர்ந்தால் அவன் மேலே போயிடுவா, கட்டின மனைவியாக இருந்தாலுமே. ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களை விட புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவியினிடத்தில் நீங்கள் என்னவா இருங்கள், அன்பாக இருங்கள் அப்படி சொல்லிட்டார். உங்களுடைய அன்பு ஒன்று தான் அவளை படிதாண்டா பத்தினியாக உங்கள்கிட்ட வாழ வைக்க முடியும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், என் நேரம் நீ தப்பு பண்ணினவ தானே, அங்கே போனவ தானே, அவனை பார்த்தவ தானே, நீ படிதாண்டி போனவ தானே, அப்படியெல்லாம் போட்டு பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பெண் அவ்வளவுதான். அவளுக்கு உன்னை விட்டால் கதி இல்லை. அவள் உன்னை சுற்றி வரா. நீ யாரோ ஒருவனை பார்த்துட்டாங்கிறதுக்காக அவளை வெறுக்கக்கூடாது. அவளை நீ அதிகமாய் அன்பு கூற வேண்டும். அலையிலே சொல்லுவோமா, எங்கிட்ட இல்லாத ஒன்று அவங்ககிட்ட என்ன கண்டுபிடிச்சு, அதை விட அதிகமாய் 100 மடங்கு அன்பை நான் தருகிறேன், என்னோடே இரு, என் மனைவியே என்னோடே இரு என்று அவளை நேசிக்க வேண்டும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அப்படி நேசிக்கிறவன் தான் ஞானவான. போதும், ஒன்று போதும். ஒரே புருஷனையுடைய மனைவியாக, ஒரே மனைவியுடைய புருஷனாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான். என்னத்துக்கு 1000 பேரை பார்த்து கடைசியில் ஒன்றுமே இல்லைங்கிறான் ஞானி. ஒரு பொண்ணு கூட இல்லைங்க அப்படிங்கிறான். சிறியவே நான் பார்க்கல அப்படின்ட்டான். எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் ஒரு விரக்தியை பார்க்குறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். இப்போ இங்கே படிங்க, சங்கீதம் 75:8. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். சரிங்க, இப்போ கலங்கி பொங்குகிற அந்த மதுபானத்தை குடிக்க கொடுப்பேன். அது தேவனுடைய கோபாக்கினின் பாத்திரம். ஆகவே சோத்திரம்,
நீ எது கேட்டாலும் நான் தருவேன், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். நீ பாவத்தை கேட்டால் கூட உனக்கு கிடைக்கும், நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் நீ கேட்குறது தேவ சித்தமானு மட்டும் பார்த்துக்கோ. வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். கர்த்தருக்கு சித்தமானதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா நம்ம அதை கேட்கக்கூடாது. மனுஷனை தேவன் செம்மையானவனாய் படைத்திருக்கிறார். இவன் தகாத காரியத்தின் மேலே தன் ஆசையை வச்சுக்கிட்டு எனக்கு அதுதான் வேணும், அது கிடைக்கிறதுக்காக அநேக உபாய தந்திரங்களை, தான் தேடுகிற காரியம் தவறென்று தெரிந்தும் அதை நியாயப்படுத்துவதற்கு காரணங்களை தேடுகிறதுக்கு அதான் உபாய தந்திரம். அநேக உபாய தந்திரங்களை தனக்குள்ளே தேடிக்கொண்டு இருக்கிறான். செம்மையானவனாய் படைத்தார். ஆனால் அவனும் இப்படி ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஞானி சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு, நான் தேடினப்பா, ஆனால் அது எல்லாமே ஜீரோ அப்படின்ட்டாரு. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று, காரியத்தின் கடைத்தொகை என்ன என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதும் கர்த்தருக்கு பயந்து நடப்பதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுமே பலனே தவிர வேறு எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு ஞானி. அழியிலே சொல்லுங்க. ஆமென். அப்போ சோத்திரம் போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒருத்தர் நமக்கு அதை கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்லிட்டார், இந்த வழி நல்லது இல்லைன்னா நாம் அதை கேட்டு திருந்தி வாழ்ந்துக்க வேண்டியது தான். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமீன் சொல்லிருங்க பார்ப்போம். ஆமீன். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தேவனால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது. ஆகவே இவைகள் மரணத்துக்கு ஏதுவானவைகள். ஆகவே இவைகளை செய்கிறவர்கள் அழிவார்கள் என்றும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ பிழைப்பார்கள். அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அதே 15ஆம் வசனத்தை படிங்க. அதனால உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமா, உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா அது அவனிடத்தில் என்ன கிடையாதுங்க, பிதாவின் அன்பு இல்லை. அதனால நீங்க பிதாவை நேசிக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் பிதா தான் எனக்கு உயிர்னு சொல்றீங்க. நீங்க உலகத்தில் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை தேவனுக்கு நல்லாவே தெரியும். அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அந்த ஆளை ஆண்டவர் உன் கண்ணுக்கு மறைச்சிட்டாருன்னா நீ ஆண்டவரையே தூசிக்க ஆரம்பிச்சிருவ. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அந்த ஆளுகிட்ட பேசக்கூடாதுன்னு போன உன் கையிலிருந்து பிடுங்கிட்டா போதும், இந்த இயேசுனாரே வேண்டான்னு சொல்லிடுவேன். அதான் அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாயையோ தகப்பனையோ உன் பிள்ளைகளையோ உன் பெற்றோரையோ மனைவியோ நிலபலங்களையோ பூமியில் எதையும் என்னிலும் அதிகமாய் நீ நேசித்தாய், ஆனால் நீ எனக்கு சீசனாய் இருக்க மாட்டாய் என்று சொல்லிட்டார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக நான் எதையும் இழப்பேன். அழிலே சொல்லுவோமா, நீர் இருக்கும் இடத்தில் யாரையும் நான் வைக்க மாட்டேன். ஆமாம், இன்றைக்கி 1 மணி நேரம் பிள்ளைங்க கையிலேருந்து போனை வாங்கி அந்த பக்கம் வைக்கிறது முடியல. அப்படி போனுக்கு அடிமை, அப்படி போனில் பலவிதமான காரியங்களுக்கு அடிமை. போனை அதை ஒரு அம்மா சொல்லுவாங்க, உலகத்தில் பிரசித்தி பெற்ற பிரசங்கி அம்மா சொல்கிறது, போனை கையில் ஒரு பிள்ளை கையிலேருந்து போனை பிடுங்கிட்டாவே போதுங்க, அது முக்கால்வாசி திருந்திடும், பாதி திருந்திடும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அது 1 வாரமாக போய் வர்றதுக்கு. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே பேச, உடனே மெசேஜ் பண்ண, உடனே பண்ணிக்கிறது. அதுதான் டெக்னாலஜிக்கல் வளர என்ன செய்யுது, பாவம் பெறுகிறது. தேவன் இருக்கிற இடத்தில் தேவன் இல்லாமல் போகிறது. துதிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறதுக்கு இல்லை. ஆண்டவர் இருக்க நீ என்னை மறந்தாய். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன், ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரத்தையும் நான் கொடுத்தேன், ஆனால் ஒன்றுக்கும் நீ அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அழியிலே சொல்லுவோமா, உனக்கு வேணும்னா வேணும், உனக்கு வேண்டான்னா வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு என் இருதயம், உன் இருதயம் ராஜா மாதிரி இருக்கணும். ராஜா மாதிரியா நீ இருக்கிற? அடிமையாக இருக்கிற. உன்னை உன் கையிலிருந்து பிடுங்கிட்டா போதும், அலற, அப்படியே பதற. ஏனென்றால் நீ அதற்கு அடிமை.
ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவங்க அவங்க பொண்ணை போனை பிடுங்கிட்டா போதும், புள்ள அலறா, அப்படியே சோறு திங்கிறதில்ல, கீழ்படுகிறதில்ல, முரட்டுத்தனம், பிடிவாதம் எல்லாம் வருது. அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாத்தையும் மாற்றுங்க, கீழே வச்சிருங்க, தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுப்போம். இல்லையிலே சொல்லுங்கள். இப்போ படிங்க ஏசாயா 51:21 3 வசனம். நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்கள் கையில் இருக்கிற அந்த கோபாக்கினின் பாத்திரத்தை அவருக்கு கையிலிருந்து வெளியே வாங்கிடுவார். வாங்கி எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தேவன் கொடுப்பார். படிங்க பார்ப்போம். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறிகொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உடுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். எருசலேமை பார்த்து சொல்ல, எருசலேமில் இருக்கிற குடிகள் எல்லாருமே ஆண்டவருக்கு மணவாட்டிகள், அவர் மணவாளன். சபைக்கு அவர் மணவாளன், நாம் சபையார் எல்லாரும் அவருக்கு மணவாட்டிகள். அந்த பாணியில் தான் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே. இங்கே மதுபானம் சொல்கிறாருல்ல, அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறாரு. மதுபானம்ங்கிறது வெறும் இந்த மதுபானம் இது இயேசு கூட கொடுத்தாங்கல்ல. இயேசு கூட அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கசப்பு கலந்த ஒரு காடியை கொடுத்தாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு போதைப் பொருள். அதை அவருடைய வாயில் கொடுத்தாங்க. ஏனென்றால் இப்போ அவர் யாராக இருக்கிறாரு? இப்பொழுது பாவி, உன்னுடைய பாவத்தை சுமந்த சாபமானவராக, சபிக்கப்பட்டவராக ஒரு சிலுவையில் தொங்கும்போது, அவர் அந்த கொடிய மரணத்தில் இருக்கும்போது அந்த துன்மார்க்கர்களுக்கு கொடுக்கிற ஒரு காடி தான் அது. துன்மார்க்கருக்கு கொடுக்கிற ஒரு மதுபானம் தான் அது. அது இயேசுவுக்கும் கொடுத்தாங்க. இயேசு உன் நிமித்தம் என் நிமித்தம் வாயில் வாங்கி கொண்டார். வாங்கிட்டு தான் என்ன செய்தார்? அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதை வாங்கிக்கிட்டாரு. அதை வாங்கி கொண்டு மரித்து போனார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிறது மதுபானத்தினால் மாத்திரம் அல்ல. இங்கே சொல்கிறார், மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே என்று சொல்லுகிறார். மதுபானம் இல்லாமல் வெறி கொள்ளுதல் என்பது என்னது? ஒரு ஸ்திரீயின் மேல் வைக்கிற மோகம் ஒரு மதுபான வெறி தான். அது ஒரு போதை தான். மண்ணாசை ஒரு போதை தான். பொன்னாசை ஒரு போதை தான். அதே மாதிரி பதவி ஆசை ஒரு போதை தான். ஜாதி வெறி அது ஒரு போதை தான். இந்த உலகத்தில் இருக்கிற வைகள் எல்லாமே ஒரு போதை தான். அப்படி ஊட்டி வளர்த்து வைக்கிறாங்க. நீ மேலே அவன் கீழேன்னு வளர்த்து வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு போதை தான். தேவையில்லாத இந்த மதுபானம் கொள்ளாமல் வெறி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை அது இஸ்ரவேலுக்குள்ளே வந்திருக்குது. அதை அகற்றுகிறார். வேண்டாம், அதெல்லாம் உனக்கு, அதெல்லாம் வேண்டாம், அதை எடுத்துரு. நீ திருந்திட்டீங்கன்னா சொல்கிறாரு, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிறவருமாகிய உன் தேவனானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி நீ உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. உன் கையிலிருந்து நான் அதை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் வாங்கிடணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இந்த கலப்புள்ள பாத்திரம் நமக்கு வேண்டாம். இன்றைக்கி ஒரு குடியாரன் அதில் அடிமையாகிட்டான். என்ன செய்கிறது? ராத்திரி மகளும் காலையில் விழிஞ்சு எந்திரிச்சா போதும் சாராய கடையை நோக்கி, அதிகாலையில் சாராயத்தை நோக்கி போகிறவனுக்கு ஐயோ. அவனால் என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கு பிரயோஜனமா? குழந்தைகளுக்கு பிரயோஜனமா? யோசித்து பாருங்கள். இரவும் பகலும் அதன் மேலேயே இருக்கிறான். எப்பொழுது விடிஞ்சதுன்னா மறுபடியும் எப்போ குடிக்க போனானே நினைக்கிறான். அந்த அம்மாவையும் அந்த அப்பாவையும் அந்த குழந்தைகளையும் கேட்டு பாருங்கள், இவன் செத்து போனாலும் நலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை கட்டவிழ்க்கப்படுவது தான் தேவன் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதை எடுத்து போடுகிறார், வாங்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இனி அது உனக்கு வேண்டாம் மகளே, என் வேண்டாம் மகனே, இனி
என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அது வேண்டாம், விட்டுரு. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போக மட்டும் குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன். அது அடிமையானவன் பாருங்க, ஓடி ஓடி தேடுறான், தயவு தேடுறான். சாராயம் கிடைச்சா போதும், அதுக்காக என்ன வேணால் வேலை செய்கிறான். ஒரு ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன் கேவலமாக இது மாறிடுவான் இல்லைங்களா? அந்த போதை, அந்த மது, இது மதுவே இல்லை. மது இல்லாமல் போதையில் அலைகிற பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எல்லாரும் மனம் திரும்புங்கள், எல்லாரும் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். சரிங்க, முடிச்சிடலாமா? சங்கீதத்தை அங்கேயே வாங்க, சங்கீதம் 75 9 10 படிங்க, முடிச்சிடலாம். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீ உயர்த்தப்படுவதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போயிடுவான். நல்லா கவனிங்க. அப்போ தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த மதுபானம், இந்த ஒரு போதை மாதிரி எனக்குள்ளே வந்துக்கிட்டு நான் கெட்ட பழக்கங்களிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறேன். என் தேவனை நான் தரிசிக்க முடியவில்லை. சுத்த இருதயமுள்ளவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்கள். தேவனுடைய வழிநடத்தலை பெறுகிறார்கள். தேவனுடைய அற்புதமான வாழ்க்கை நடத்துதல் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு இருளான ஒரு காரியம் நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கு நீயும் நானும் நம்மை தாழ்த்தி தேவன் கையில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் மேல் இருக்கிற இந்த பொல்லாத மதுபானம், அதாவது இந்த மதுபானம் இல்லாமல் என்னை தள்ளாட பண்ணுகிற, தத்தளிக்க பண்ணுகிற இந்த பாத்திரம் என்னில் இருக்குமானால் அதை நீர் என்னை விட்டு விலக்கி போடும். கேட்கலாமா? கண்களை மூடுங்க பார்ப்போம். எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். எந்திரிச்சு நில்லுங்க. இந்த மாதத்தினுடைய கடைசியில் நாம் நிற்கிறோம். தன்னுடைய இருதயத்தை ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட கொடுங்க, கர்த்தர்கிட்ட கொடுங்க பார்ப்போம். ஆமீன். உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு அப்பா? உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை. என் ஆசையெல்லாம் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. பரலோகத்திலே நீங்கள் மட்டும்தான், பூலோகத்திலே நீங்கள் மட்டும்தான் அப்பா. உண்மையில்லாமல் எனக்கு வேறு துணை கிடையாது இந்த பூமியில். நீர் இருக்க வேண்டிய இடத்தை உமக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்பா. தேவன் முதல் தரத்துக்குரியவர். ஆண்டவரே, உமக்குரிய இடத்தை நான் இன்னொருத்தருக்கு தரவே மாட்டேன், இன்னொரு தெய்வத்துக்கு தரமாட்டேன். எப்படியோ அதே போல இந்த உலகத்துக்குள்ளும் உலகத்தில் உள்ளவைகளுக்குள்ளும் என்னுடைய மனதை நான் தரவே மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு மட்டும்தான் நான் செலுத்துவேன் என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கைகளை கூப்பி கொள்ளுங்க. கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடுங்க. நம்ம எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சரி, அப்படியே எந்திரிச்சு போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவோ காரியங்கள் பாழாக்கி வச்சிருக்குது. இருளான சிந்தையில் நம்ம அடைபட்டு கிடக்கிறோம். இது ஏன்னே நமக்கு தெரியல. என்னமோ என் குடும்பம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது, என் பிள்ளைங்க தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என் வாழ்க்கை அப்படியே ஒரு தத்தளிப்புலேயே போய்கிட்டு இருக்குது. நான் மீளுவேனா மீட்க மாட்டேனா? எனக்குள்ள ஒரு வெளிச்சமே இல்லை. ஒரு இருளான வழியிலே நான் போய்கிட்டே இருக்கேன். என் குடும்பம் மீள முடியல. என் கணவர் ஏதோ ஒன்று பண்ற மாதிரி தெரியும், என் பிள்ளைகள் ஏதோ ஒன்று பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னமோ ஒன்று என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, ஏதோ ஒன்று, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும். இது மதுபானம் போன்ற ஒரு போதை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் உண்மை ஒழுங்கா தேட முடியல, உண்மை ஒழுங்கா நான் நாட முடியல, உண்மை ஒழுங்கா என்னை உண்மை பற்றி கொள்ள முடியல. நான் உங்களுடைய பிள்ளையாக வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவரே அப்பா, இது 11 மாசத்தை நான் ஒழிச்சிட்டேன். ஆண்டவரே, இந்த 12ஆம் மாசத்துக்குள்ள நுழையும் போது எனக்கு நீங்க வேணும். ஆண்டவரே, நீங்க வேணும். இந்த பண்டிகைக்குள்ள நான் போகும்போது நான் உங்களோட தான் போகணும். அப்பா, என் உள்ளத்தில் நீங்க வர வேண்டும், நீர் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில நான் ஒரு புதிதாய் பிறந்த தேவ பிள்ளையாக மாற வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க.
ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ரட்சிங்கப்பா, ரட்சிங்க. தத்தளிப்பின் பாத்திரத்தை என்னை விட்டு எடுங்க. இந்த போதையை எடுங்க, இந்த மதுபானத்தை எடுங்க, இந்த பொல்லாத பாவத்தை என்னை விட்டு ஒழிச்சு போடுங்க. ஓ ராபா ஷாபா ரீபா காபா ரீபா ரீகாபா ரீபா நாமா தபா ரீபா லபா. பரிசுத்த ஆவி இறங்கட்டு சபையில. எருசலேமே நீ எழும்பு, 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 எழும்பு. உன் கையிலிருந்து இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் வாங்கி கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து விடு. கல்வாரி சிலுவையிலே அவர் அன்றைக்கு அதை குடித்தாரே, நீ அதை குடிக்க வேண்டாமே, நீ அதை ஆண்டவருக்கே விட்டுவிடு. ஆமீன். உனக்காக பாவியான இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டாரே, நீ அந்த பாவத்தை செய்ய வேண்டாம் மகனே, நீ அந்த பாவத்தை செய்ய வேண்டாம் மகளே. அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த கோபாக்கனின் உக்கிரத்தின் பாத்திரம் உன் கையை விட்டு விலகட்டும். அதை நான் விட்டு விடுகிறேன், அதை நான் விட்டு விடுகிறேன் அப்பா, விட்டு விடுகிறேன். இந்த பாவ செயலை நான் வெறுக்கிறேன். இந்த பாவ அடிமைத்தன கட்டை நான் உடைக்கிறேன். இந்த சங்கிலி உடையட்டும், இந்த சங்கிலி முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாப்பா ஆண்டவரே, எருசலேம் ஆண்டவரே, எருசலேமை கர்த்தர் மறுபடியும் கட்டி தம்முடைய மகிமையில நீர் வெளிப்படுங்கப்பா. ஆமீன். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஒரு பெரிய விமோச்சனம் உண்டாகட்டும், எங்கள் சபைக்கு ஒரு விமோச்சனம் உண்டாகட்டும். இந்த பாதாள கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஒரு மாபெரும் விடுதலையை நான் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவை வெக்கப்பட்டு போகவே இல்லை. தன்னை தான் தாழ்த்தி கொள்கிறவனுக்கு ஆண்டவரே கிருபை கொடுக்கிறீரே, உயர்த்துகிறீரே அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்கிறோம். எல்லா பெருமையும் எங்களை விட்டு விலகட்டும். எங்கள் பெருமையெல்லாம் ஒன்றுமில்லப்பா அப்பா, எங்கள் வீம்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். முற்றிலுமாய் இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம், எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் மனது புதிதாகட்டும், எங்கள் மனது புதிதாகட்டும் அப்பா, எங்கள் மனதை புதிதாக்கும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருந்தால் வசனம் தான் நம்மை மறுரூபமாக்கும். ஆமீன். ஒவ்வொரு நாளும் உடைய மனது மறுரூபமாகட்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனது மறுரூபமாக்கி கொடுத்தார், மறுபடியும் பிறக்க செய்தார், மறுரூபமாக்கி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சந்தோஷமா இருக்குது. ஆமீன். மகிழ்ச்சியோடு ஆமீன். டிசம்பர் பண்டிகை மாதத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஆமீன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.